ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். கோழிக்கால்களை சாப்பிட்டு வருவதால் என்ன நடக்கும் தெரியுமா? சிக்கன் எனப்படும் கோழிக்கறி பலருக்கும் பிடித்த ஒரு அசைவ உணவாக உள்ளது. கோழிக்கறி என்பது உடலுக்கு நல்லது இல்லை என்று பலர் கூறி வருகின்றனர். ஆனால் கோழிக்கால்களில் மட்டும் அளவுக்கு அதிகமான பயன்கள் உள்ளன என்று யாருக்கும் தெரியவில்லை. மனிதர்களுக்கு ஏதும் விபத்து ஏற்பட்டு உடலில் உள்ள எலும்புகள் முறிந்துவிட்டால் அந்த உடைந்த எலும்பு விரைவில் ஒன்று சேர ஆட்டுக்கால்களை சூப்பு வைத்து கொடுப்பார்கள். அதனால் உலகளவில் இந்த ஆட்டுக்கால் சூப்பு என்பது பரவியுள்ளது. கோழியின் கால்களை சாப்பிட்டால் கிடைக்கும் பயன்கள் குறித்து காண்போம். கோழிக்காலில் இருக்கும் கொலாஜன் என்ற பொருளின் காரணமாக சருமமானது நன்றாக சீர்படுகிறது. சருமத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்குவதற்கு கோழிக்காலை உண்டு வந்தால் சருமம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபட இயலும். கோழிக்காலில் இருக்கும் கொலாஜன் அதிக அளவு இருக்கும் காரணத்தால் நமது உடலுக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் கால்சிய சத்துக்களை அதிகரிக்க உதவுகிறது. இதன் மூலமாக நமது உடலில் இருக்கும் இரத்த சிவப்பு அணுக்கள் அதிகரிக்கிறது. நமது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் கொலாஜனின் மூலமாக வெளியேற்றப்பட்டு நமது உடலின் நலமானது பாதுகாக்கப்படுகிறது. மேலும் நமது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கப்பட்டு எலும்புகள் வலுப்பெறுகிறது. நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலமானது பாதுகாக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து நமது உடலின் நலத்தை அதிகரிக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் நமது உடலில் ஏதேனும் காயங்கள் ஏற்படும் பட்சத்தில் அந்த காயங்கள் அனைத்தும் விரைவில் குணமாகும். நமது நகங்களுக்கு அதிக அளவு வலு மற்றும் பற்களின் ஈறுகளை வலுப்படுத்துவது போன்ற நன்மைகளை இது செய்கிறது. இப்போது சிக்கனை தோலுடன் சாப்பிட்டால் என்னவாகும்? நாம் சாப்பிடும் இறைச்சி உணவுகளில் பெரும்பாலானவர்களுக்கு பிடித்த உணவு கோழிக்கறி. இது உலகளவில் அதிகம் நுகரப்படும் இறைச்சி. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு 2021ஆம் ஆண்டு உலகில் 133 மில்லியன் டன் கோழிக்கறி நுகரப்பட்டது என்று மதிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் இது 41 லட்ச டன்களுக்கு மேல் உள்ளது. இந்த உணவை அதிகம் உட்கொள்ளப்படும் உலகின் 3வது பிராந்தியமான லத்தீன் அமெரிக்காவில் 2019ஆம் ஆண்டில் சராசரியாக ஒரு நபருக்கு 32.7 கிலோ இறைச்சியை சாப்பிட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கை பிரேசிலில் 40.6 கிலோவாகவும் அர்ஜென்டினாவில் 40.4 கிலோவாகவும் இருந்தது. குறைந்த விலை, குறைந்த கொழுப்பு காரணமாக கோழி இறைச்சி, கோழிக்கறி பிரபலமாகியுள்ளது. மேலும் இதற்கு மத மற்றும் கலாச்சார தடைகளும் குறைவு. இவை தவிர ஏராளமான புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இந்த இறைச்சியில் காணப்படுகின்றன. உடலுக்கு நன்மை செய்யும் மோனோ கொழுப்புகளும் இதில் நிறைந்துள்ளன. இந்த கொழுப்புகள் இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. ஆனால் இந்த கோழிக்கறியை எப்படி சாப்பிடலாம் என்பது பற்றி பல சந்தேகங்களும் தவறான நம்பிக்கைகளும் நிலவுகிறது. உதாரணமாக, கோழியின் தோலில் அதிக அளவு கொழுப்பு இருப்பதாக அறியப்படுகிறது. அதனால் கோழியை தோலுடன் சாப்பிடுவது நல்லதா அல்லது உணவை சமைப்பதற்கு முன்பு அதை நீக்க வேண்டுமா? கோழி தோலில் 32% கொழுப்பு உள்ளது. அதாவது 100 கிராம் கோழி தோலில் அதில் 32 கிராம் கொழுப்புள்ளது என்று அர்ஜென்டினாவில் உள்ள இறைச்சி ஊட்டச்சத்து தகவல் மையத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் கூறுகிறார். கோழித்தோலில் உள்ள இந்த கொழுப்புகளில் 2/3 பங்கு நல்ல கொழுப்புகள் என்று அறியப்படுகிறது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை மேம்படுத்த உதவுகிறது என்று ஊட்டச்சத்து நிபுணர் விளக்குகிறார். இந்த கொழுப்புகளில் 1/3 பங்கு கெட்ட கொழுப்பு. இது நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்கிறது. கோழியை தோலுடன் சேர்த்து சாப்பிட்டால் கலோரிகள் கிட்டத்தட்ட 50% அதிகரிக்கும் என்கிறார் நிபுணர். உதாரணமாக, 170 கிராம் தோல் இல்லாத கோழியை சாப்பிட்டால் 284 கலோரிகள் நம் உடலில் சேரும் என்று அமெரிக்க வேளாண்மை மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் தெரிவிக்கிறார். இந்த கலோரிகளில் 80% புரதத்திலிருந்தும் 20% கொழுப்பிலிருந்தும் வருகிறது. கோழியை தோலுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு சென்றடையும் கலோரிகளின் எண்ணிக்கை 386ஆக இருக்கும். 50% கலோரிகள் புரதங்களிலிருந்தும் 50% கொழுப்புகளிலிருந்தும் வருகிறது. கூடுதல் கலோரிகள் மற்றும் கொழுப்பை சேர்க்க விரும்பவில்லை என்றால் சாப்பிடுவதற்கு முன் கோழியின் தோலை அகற்றுவது நல்லது என்று ஊட்டச்சத்து நிபுணர் தெரிவிக்கிறார். உயரத்துக்கேற்ற உடல் ஆரோக்கியம். உடல் உழைப்பு உள்ளவர்கள் சமைக்கும் போது கோழியின் தோலை அப்படியே விட்டுவிட்டு சாப்பிடும் முன் தோலை நீக்கலாம். ஏனென்றால் சமைக்கும் போது கோழித்தோல் இருப்பதால் கறிக்கு சரியான சுவையும் பதமும் கிடைக்கும் என்கிறார்கள் நிபுணர்கள். உறைந்த கோழியை மீண்டும் குளிர்விப்பது சரியா?